ஓகே, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிறதையும் எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படின்னா என்ன? இந்த நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, எ ரியேஜென்ட்ஸ் தட் brings an electron pairs is called a nucleophile அப்படின்னு சொல்கிறோம். A reagent that brings an electron pair is called nucleophiles அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படிங்கிறது நியூக்ளியஸை விரும்பக்கூடியவங்க. ஓகேவா? அதாவது ஒரு மாலிகுல்ஸ் இந்த ரியேஜென்ட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரான்ஸ் வந்து ரிச்சாக இருக்கும். அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து ரிச்சாக இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் அயானை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீக்கிங் பண்ணுவாங்க, அதாவது அட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்படி அட்ராக்ட் பண்ணுறப்ப தான் ஒரு பாண்டிங் நடக்கும். ஓகேவா? அந்த மாதிரி பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணுறவங்க இந்த நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படிங்கிறவங்கள்ட்ட எலக்ட்ரான்ஸ் வந்து டென்சிட்டி ஹையாக இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா, பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது தேவைப்படும். ஓகேவா? பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து தேவைப்படும். அதனால தான் வந்து அவங்கள நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நியூக்ளியஸை விரும்பக்கூடியவங்க, ஐ மீன் பாசிட்டிவ் எனர்ஜியை விரும்பக்கூடியவங்க, பாசிட்டிவ் அயான்ஸை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஐ மீன் த லவ்விங் ஆஃப் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நியூக்ளியோஃபிலிக் அப்படின்னா என்ன? நியூக்ளியோஃபிலிக் அப்படின்னா யார் வந்து நியூக்ளியஸை வந்து சீக்கிங் பண்ணுறாங்க, அதாவது தேடுறாங்களோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த ரியேஜெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படின்னா பாருங்கள். எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படிங்கிறது எ ரியேஜென்ட்ஸ் தட் டேக்ஸ் அவே an electron pair is called electrophiles அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே வந்து டிஃபிஷியண்ட்டாக இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபிஷியண்ட்டாக இருக்கும். அப்போ கேட்டயானிக்காக இருப்பாங்க. இந்த கேட்டயானிக் கண்டிஷனில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எலக்ட்ரான்ஸை வந்து விரும்புவாங்க. ஓகேவா? த லவ்விங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எலக்ட்ரோஃபிலிக் அப்படின்னா த எலக்ட்ரான் சீக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரோஃபைலை மென்ஷன் பண்ணுறதுக்கு E+ அப்படின்னு கொடுக்குறோம். இங்கே நியூக்ளியோஃபைல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா NU அப்படின்னு சொல்கிறோம். NU அதோட வந்து பார்த்திங்கன்னா 2 டாட் மாதிரி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதுதான் லோன் பேர் எலக்ட்ரான். ஐ மீன் இந்த இடத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும், ரிச்சாக இருக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம இந்த டாட் வச்சு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை இன்னும் சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கலாம், இந்த எலக்ட்ரோஃபைல்ஸ் அண்டு நியூக்ளியோஃபைல்ஸுங்கிறத எப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, A அண்ட் B அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவேலன் நேச்சரில் இந்த மாலிகுல்ஸ் இருக்குது. இந்த மாலிகுல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஹெட்ரோலிட்டிக் கிளிவேஜ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? ஒரு ஹெட்ரோலிட்டிக் கிளிவேஜ் பண்ணுது. அப்போ இந்த பாண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இந்த பிக்கு வந்து B- அப்படின்னு ஒரு மைனஸ் ஃபார்ம் பண்ணி அங்கே போயிடுது. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த பிகிட்ட வந்து அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்துடும். அப்போ எலக்ட்ரானுடைய சார்ஜ் மைனஸுங்கிறதால அப்போ இவங்கள்ட்ட எலக்ட்ரான் டென்சிட்டி ஹையாக இருக்கும். அதனால் இவங்க நியூக்ளியோஃபைல்ஸ்னு சொல்கிறோம். அப்போ இவங்க A+ அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏன் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே டிஃபிஷியண்ட்டாக இருக்கிறதால இதை கேட்டயானிக் மாலிகுல் அப்படின்னு சொல்கிறோம். ஆல் கேட்டயானிக் மாலிகுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோஃபைல்ஸாக இருக்கும். இங்கே வந்து ஆனயானிக் மாலிகுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியோஃபைல்ஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.